20,000. ஆமா 20 நாள் ஆக போற எருமை முறால சேர்றது நல்ல படா சைஸ் 2,10,000 சொல்றாங்க. சந்தையிலே பெரிய எருமை. பால் அளவுலாங்க பால் ஒரு 20 லிட்டர் கறக்கும் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 20 லிட்டரு. ஆமா. இது வந்து எந்த ஊருக்கு சேல்ஸ் முடிஞ்சு போகுதுங்கய்யா? இது ஆந்திரா போகுது. ஆந்திரா போற எருமை. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். ஈத்து எத்தனை இறங்கி இருக்குங்க? 3 ஈத்து இறங்கி இருக்கு. ஆமா. இப்போ வந்து செனையா இருக்கு. ஆமா. நல்லா ஒரு 5 அடிக்கு மேல ஹைட்டா இருக்க மாட்டிருக்கு. எருமை சுத்தி சுத்தி பார்த்தாவே ரொம்ப நேரம் ஆகும். சரி, இந்த மாதிரி எருமை வேணா கருங்கல்பாளைய சந்தைக்கு வந்தா வாங்கலாங்களா? வாங்கலாம் ஐயா. கருங்கல்பாளைய சந்தையில இதான் பெரிய பட்ஜெட் எருமை இன்னைக்கு. ஆமா தம்பி. சரி, ஓகே. இது எந்த ஊருக்கு போகுது? நீங்க ஆந்திரா போகுது. ஆந்திராக்கு அனுப்புறீங்க? ஆமா. எருமை இல்லைனாலும் உங்களை இங்க வந்து பார்த்தா வாங்கிக்கலாம். இது என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்தீங்க? இது வந்து 2.5 லட்சம் சொன்னாங்க. 2 லட்சத்துல இருந்து 10,000 சேர்த்து 2.10க்கு வாங்கி கொடுத்தோம். 2.10க்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஆமா. சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. அப்படியே உங்க பேரு நம்பரையும் சொல்ல முடியுங்களா? என் பேர் பழனிசாமி. ஆமா. போன் நம்பருங்க? போன் நம்பர் போனே இல்ல. போனே வச்சிருக்கிறது இல்ல. சரி, ஓகே. இங்க சந்தைக்கு வந்து உங்களை பார்த்தா வாங்கிக்கலாம். இதே மாதிரி போஸ் எப்படி கொடுக்கறனோ அதே மாதிரிதான் இருப்பேன். ஆமா. எப்பவுமே எந்த சந்தையிலும் சட்டை ஓட மாட்டீங்க. சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. இந்தா எடுத்துக்கோ. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில எருமை இன்னொன்னு வாங்கியிருக்காங்க. ஐயா தான் வாங்கியிருக்காரு. கொடுமுடி ஏரியால இருந்து வந்து வாங்கியிருக்காரு. எருமைகள் வரத்து இன்னைக்கு ஓரளவுக்கு குறைவா இருந்தாலும் விற்பனை ஓரளவுக்கு நல்லா பரவாயில்ல. ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்க பேரு? என் பேர் பழனிசாமிங்க. கொடுமுடில இருந்து வர்றோமுங்க. கொடுமுடியில இருந்து வர்றீங்க. இப்ப வந்து இந்த எருமை வந்து வாங்கிருக்கீங்க. என்ன வேலை சொல்லி என்ன வேலைக்கு முடிச்சீங்க? 1.10 சொன்னாங்க. 1.10. ஆமா. என்ன செனையா இருக்குங்களா? செனையா இருக்குங்க. செனையா இருக்கு. 1.10 சொல்லி நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க? 95 ரூபாய்க்கு வாங்கிருக்கோங்க. 95க்கு. ஆமாங்க. ஈத்தெல்லாம் எத்தனை இறங்கி இருக்குங்க? ஈத்து 4 ஈத்துங்க. 4 ஈத்து. வயிற்றுக்கு 4ங்க. வயிற்றுல இருக்கிறது 4ஆவது ஈத்து. 4ஆம் ஈத்துங்க. நீங்க ஏற்கனவே எருமைகள் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கிறோங்க. ஏன்னா எருமைகள் வந்து இப்ப காலப்போக்கில யாருமே அதிகமா வளர்த்துறது இல்ல. அதனால அழிஞ்சிரு மாட்டிருக்கு. அதனாலதானுங்க இப்ப இந்த விலைய என்ன ஒரு 60 ரூபா கொடுக்குற எருமைக்கு 95,000ங்க. 60 ரூபாய்க்கு தான் போகும். ஆமா. சீசன் இத எருமை அதிகமா கிடைச்சதுன்னா. ஆமாங்க. 95 கொஞ்சம் அதிகம் தாங்கிறீங்க. ஆமாங்க. சரி, ஓகேங்க. இப்ப இது போக எத்தனை எருமைகள் வச்சிருப்பீங்க? 4-5 எருமை இருக்குங்க. ஒன்லி எருமை மட்டும் தான் மெயின்டைன் பண்றீங்களா? ஆமாங்க. நான் வாங்கி கொடுப்பனுங்க, நானும் வச்சிருக்கணுங்க. அப்ப இங்க சந்தைக்கு வந்தா வாங்கி தருவீங்க? வாங்கி தருவோங்க. சரி, ஓகேங்கய்யா. உங்க பேருங்க? பேர் பழனிசாமிங்க. போன் நம்பர் வேணுங்களா? சொல்லிருங்க. 99 43 53 65 16ங்க. 16. ஊர் வந்து கொடுமுடி. அங்கேயே வந்து கூட வாங்கிக்கலாம். சரி, ஓகேங்க. ரொம்ப நன்றி. சரி. அது போக இதெல்லாமே ஆந்திரா, கர்நாடகா பல ஏரியாவுக்கு இங்கிருந்து விற்பனை முடிஞ்சு வாங்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. எருமைகள் வந்து காலப்போக்கில் அழிஞ்சுக்கிட்டே வருது. பாருங்க, எல்லாமே படா சைஸ் எருமைகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து சந்தையில எருமைகளோட வரத்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. எல்லாமே அட்டகாசமான எருமை. இப்போ அங்கெல்லாம் வாங்கி கட்டி இருக்காங்க. அதே ஒரு இது பார்ப்போம். அது வந்து கண்ணோட இருக்க மாட்டிருக்கு அந்த எருமை. சுரட்ட கும்பல சேர்றது. ஓகே, இந்த மாதிரி எருமைகள் வேணா நம்ம கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் நண்பர்களே.